கோயிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளி பித்தளை போன்றது வந்து பார்த்திங்கன்னா கருத்து போச்சுன்னா அதை வந்து கருத்து போன தேய்க்கிறதுக்காக எம்ச்சப்பழம் புளி உப்பு போட்டு வந்து தேய்ன்னு கை வலிக்க தேய்ச்சிட்ருப்போங்க. அது எப்படி தேய்ச்சாலுமே பார்த்திங்கன்னா ஒரு பழைய லுக்குக்கு வரவே வராதுங்க. சரி, பழைய மாதிரி புத்தம் புதுசாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பாலிஷ் பண்ண போனால் கிட்டத்தட்ட 3500 கேட்குறாங்க. இந்த 3500 என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிறதுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க. என்னன்னு பாருங்கள். இந்த கவசம் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சிங்க. எப்படி இருக்குது பாருங்கள், புத்தம் புதுசாக அப்படியே பளபளன்னு இருக்குது பாருங்கள். இந்த கவசத்தை வாங்கி இதோட 4 வருஷம் ஆயிடுச்சிங்க. இது ஓரளவுக்கு பளபளப்பு தன்மையாக இருக்குது பாருங்கள். அது ஏன்னா இன்னொரு கலர் செம்பு கலரும் தெரியுது பாருங்கள். அது ஏங்கிறது நான் சொல்கிறேங்க. எப்படி செஞ்சேன்னா, ஒரு குண்டான் தண்ணீரில் 10 எம்ச்ச பழத்தை புழிஞ்சு போட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு நான் என்ன செஞ்சேனாங்க, இதை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தேங்க. கொதிக்க வச்சு எடுத்த உடனே இந்த சிவ கவசமாக இருக்கட்டும், இந்த நாகபந்தமாக இருக்கட்டும், அருமையாக வந்து பளபளன்னு வந்துருச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் விபூதியை போட்டு தேய்ச்சாலும் இந்த அளவுக்கு ஒரு பளபளன்னு இருக்குமானா சந்தேகம்தாங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இதேமாரி செய்யலாமா, கருத்து போகிறப்ப செய்யலாமா? ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகப்பந்தம் வந்து கலர் மாறுதுங்க வெள்ளி கவசங்கிறதுனால. இந்த மாதிரி நம்ம வந்து கொதிக்க வச்சு செய்யலாமா, செய்கிறதுனால ஏதாவது ஆகுமாங்கிறத கொஞ்சம் கமெண்டில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சிவாய நமக்கு.